லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அசாமில் பாரத் ஜோடோ நியாய் நடைபயணத்தின் போது நடந்த பிரச்சினை குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் ஹிமந்த பிஸ்வா அரசு தன்னை மிரட்டி பார்க்க முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தை தூண்டிவிட்ட புகாரில் ராகுல் காந்தி மீது குவாஹாத்தி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தனது 7வது நாள் நடைபயணத்தில் பார்பெட்டா மாவட்டத்தில் மக்களிடையே உரையாற்றிய ராகுல் காந்தி தன் மீது அவர்களால் இயன்ற அளவுக்கு வழக்கு பதிவு செய்தாலும் தன்னை மிரட்டி பார்க்க முடியாது என்றார். நாட்டிலேயே அதிக ஊழல் புகார்களுக்கு ஆளானவர் ஹிமந்த பிஸ்வா என்று அவர் விமர்சித்தார். பாஜகவும் RSSம் அசாமின் வரலாறு, மொழி, கலாச்சாரத்தை அழிக்க பார்ப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். असम नहीं चला रहा है, असम को आज दिल्ली से चलाया जा रहा है और जो भी दिल्ली और नागपुर चाहते हैं वो असम में होगा. दिल्ली और नागपुर क्या चाहते हैं? वो चाहते हैं कि जो असम की संस्कृति है, आपकी भाषा है, आपके जीने का तरीका है, वो उसे परे कर देना चाहते हैं. பிரதமர் நரேந்திர மோடியாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாலும் இயக்கப்படுகிறார் ஹிமந்த பிஸ்வா என்று கூறிய ராகுல் காந்தி, பட்ருதீன் அஜ்மல் தலைமையிலான ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பாஜகவின் பி டீம் என்றார். இவ்விரு கட்சிகளையும் வரும் மக்களவை தேர்தலில் மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.